வெல்கம் டு ஹைடெக் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷன் லெசனுடைய புக் பேக் ஆன்சரை மார்க் பண்ண போகிறோம். ரோமன் லெட்டர் 2 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஈச் ஃபார் இனர்ஷியா ஆஃப் மோஷன். Inertia of rest and inertia of direction. Page number 106. Page number 106ல this inability அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இனர்ஷியா அப்படின்னு முடியும். இதோடு என்னதுன்னா இனர்ஷியாவோட டெஃபினிஷன் மட்டும். அவங்க நெக்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் இனர்ஷியா. பேஜ் நம்பர் 107ல் ரெஸ்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு டெஃபினிஷன் இருக்குது. இந்த 2 லைன்ஸ் மட்டும் த இன்எபிலிட்டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இது வரைக்கும் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்குரிய டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸாம்பிள் ரைட் பண்ணணும். பேஜ் நம்பர் 106ல் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் அடுத்து இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் வென் ஏ ஸ்டேஷ்னரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து புஷ் இது வரைக்கும் என்னது அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் அதோடைய டெஃபினேஷன் இங்கே கீழே இருக்குது. த இன்எபிலிட்டி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மோஷன் வரைக்கும் இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்குள்ளேய டெஃபினிஷன், அதுக்கு எக்ஸாம்பிள் மேலே இருக்கும். வென் த பஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சீட் இது முடிய அதோடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 107ல் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்குள்ளேயே டெஃபினேஷன் இருக்குது. த இன்எபிலிட்டி அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. டைரக்ஷன் வரைக்கும் இது டெஃபினேஷன் மட்டும். அதோட எக்ஸாம்பிள் வென் எ ஸ்டோன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி த சர்க்கிள் வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் த இனர்ஷியா அது எழுதணும். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் இனர்ஷியாவோட டெஃபினேஷன் அண்ட் தென் எக்ஸாம்பிள். இந்த மூணையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த கொஷினுக்கு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. பேஜ் நம்பர் 109. பேஜ் நம்பர் 109ல் த ஃபோர்ஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழேயே இன்னொரு ஃபார்முலா இருக்கும். இதிலிருந்து இந்த 2 ஃபார்முலாவும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும். இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், டிஃபைன் 1 நியூட்டன். பேஜ் நம்பர் 109. பேஜ் நம்பர் 109ல் 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து கீழே அந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்காக ஃபார்முலா எழுதணும். F = ma. நெக்ஸ்ட்டு எஃபோட யூனிட் 1 நியூட்டன், மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷன் யூனிட் வந்து என்னது அப்படின்னா மீட்டர் செகண்ட் -2. இந்த ஃபார்முலாவும் இதுவும் கண்டிப்பாக நம்ம ரைட் பண்ணியிருக்கணும். தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், ஷோ தட் impulse is a change of momentum. பேஜ் நம்பர் 133. பேஜ் நம்பர் 133ல் இஃப் எ வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இம்பல்ஸ் முடிய கீழே அந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இன்னொரு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இதையும் கண்டிப்பாக நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 134ல் J = இந்த ஃபார்முலாவும் ஃபோர்த்து கொஷினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதோடைய யூனிட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த்து கொஷினுக்கு ஆன்சராக நம்ம ரைட் பண்ணணும். ஃபிஃப்த் கொஸ்டின், யூஸிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஷோ தட் இட் இஸ் ஈஸி டு புல் ஆன் ஆப்ஜெக்ட் தென் டு புஷ் இட். பேஜ் நம்பர் 140 and 141. பேஜ் நம்பர் 140ல் வென் எ பாடி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். இதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டின். பேஜ் நம்பர் 141ல் இட் மூவ் இது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சஜஸ்ட் எ ஃபியூ மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். பேஜ் நம்பர் 136, 137, 139 and 145. பேஜ் நம்பர் 136ல் there are 2 kinds of friction அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து என்ன ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், another one is kinetic friction. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட டெஃபினிஷன் நம்ம ரைட் பண்ணணும். அது கீழே இருக்கு பாருங்கள். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அந்த ஹெட்டிங்கில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் சர்ஃபேஸ் வரைக்கும் அதோட டெஃபினிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
பேஜ் நம்பர் 139ல கைனடிக் ஃப்ரிக்ஷனோட டெஃபினிஷன் இருக்குது. இஃப் த எக்ஸ்டர்னல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கைனடிக் ஃப்ரிக்ஷன் எஃப்கே அது முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 145ல் ஹவு டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு இருக்கும். டு ரெடியூஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கீழே இன் மிஷின் இது வரைக்கும் என்னது அப்படின்னா 6th கொஷினுக்கான ஆன்சர். ஸோ என்னெல்லாம் ரைட் பண்ணணும்? 2 டைப்ஸ், அதோட எக்ஸ்ப்ளனேஷன், நெக்ஸ்ட் அதோடைய ரெடியூஸ் எப்படி நம்ம அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கொஷினுக்கு ஆன்சர். 7th கொஷின், வாட் இஸ் த மீன் பை ஜூடோ ஃபோர்ஸ்? பேஜ் நம்பர் 153. பேஜ் நம்பர் 153ல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ரெஃபரன்ஸ் வரைக்கும் 7th கொஷினுக்கான ஆன்சர். 8th கொஷின், ஸ்டேட் த எம்பிரிக்கல் லாஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். பேஜ் நம்பர் 140. பேஜ் நம்பர் 140ல் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் தான் என்னது 8th கொஷினுக்கான ஆன்சர். அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற எம்பிரிக்கல் ரிலேஷன் ஃபார்முலாலாம் போட்டிருப்பாங்க. இந்த டேபிள் மட்டும்தான் 8th கொஷினுக்கான ஆன்சர். 9th கொஷின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. பேஜ் நம்பர் 110. பேஜ் நம்பர் 110ல் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து மார்க் பண்ணி ரியாக்ஷன் முடிய 9th கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th கொஷின், வாட் ஆர் இனர்ஷியல் ஃப்ரேம்? பேஜ் நம்பர் 108. 108ல் இஃப் ஆன் ஆப்ஜெக்ட் இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து ரெஸ்ட் முடிய 10th கொஷினுக்கான ஆன்சர். 11th கொஷின், அண்டர் வாட் கண்டிஷன்ஸ் வில் எ கார் ஸ்கிட் ஆன் எ லெவல்டு சர்க்குலர் ரோடு? பேஜ் நம்பர் 151. பேஜ் நம்பர் 151ல் இந்த ஈக்குவேஷனை ரைட் பண்ணி கீழே இந்த 3 லைன்ஸ் எழுதணும். இந்த ஸ்கிட் வரைக்கும் 11th கொஷினுக்கான ஆன்சர். Roman letter 3, long answer questions. First question, prove the law of conservation of linear momentum. Use it to find the recoil velocity of the gun and a bullet is fired from it. Page number 130, 132 and 133. Page number 130ல in nature conversion law அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து 131ல் கன்சர்வ்டு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு மட்டும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 132ல் மீனிங் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அதோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் தான். இதிலிருந்து பேஜ் நம்பர் 133ல் மொமெண்டம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். Second question, what are concurrent force? State Lami's theorem. Page number 129. Page number 129ல a collection of அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஈக்லிபிரியம் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். Third question, explain the motion of blocks connected by a string. In first 2 division கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனில் vertical motion, horizontal motion. Page number 126 to 128. Page number 126ல when object இதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து பேஜ் நம்பர் 128 இந்த மோஷன் வரைக்கும் ஓகேவா. இது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக தான் உனக்கு கொஷினில் கேட்பாங்க. ஆனால் புக் பேக்கில் ரெண்டுமே ஒரே கொஷினில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எக்ஸாமில் கேட்கும்போது ஒன்று வெர்டிக்கல் மோஷன் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா என்ன கேட்பாங்க, ஹாரிசாண்டல் மோஷன் கேட்பாங்க. ஓகேவாப்பா. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸோ தட் இன் ஆன் இன்க்ளைன் பிளேன் angle of friction is equal to angle of repose. Page number 160, 136 and 142. Page number 136ல if a அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதில் இருந்து certain limit இது வரைக்கும் என்னது அப்படின்னா அதோடைய ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர். இது வந்து ஆரிஜின் மட்டும் சரியா. ஸோ ஃப்ரிக்ஷனல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு மட்டும் தான் இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 142ல்
கன்சிடர் ஆன் இதுவும் என்னது அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். சரியா, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைப் ஆஃப் சர்ஃபேஸ் இது வரைக்கும் தேர்ட் ரோமன் லெட்டரில் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் 3 laws and discuss their significance. பேஜ் நம்பர் 110. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டினில் நியூட்டன்ஸோட 3 லாஸ்க்குமே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா என்னது அப்படின்னா பேஜ் நம்பர் 106 இருக்குது. ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஆன் இட் அது வரைக்கும் ரைட் பண்ணிக்கோ. சரியா, நெக்ஸ்ட்டு அதோடைய சிக்னிஃபிகன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் மார்க் பண்ணமோ அந்த ஆன்சரை இதில் ரைட் பண்ணணும். சரியா, இது நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவோட டெஃபினிஷனை எழுதி இனர்ஷியாவோட டெஃபினிஷன், நெக்ஸ்ட்டு அதோட டைப்ஸ், நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா அதுவும் நம்ம 2 மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் வேணால் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 110ல் நியூட்டன்ஸோட தேர்ட் லா அதோட டெஃபினிஷன் இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதோடைய சிக்னிஃபிகன்ஸும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 111ல் இருக்குது. ஸோ நியூட்டன்ஸ் லா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 114ல் இந்த ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டின். இது பார்க்குறதுக்கு ரொம்ப லாங் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ 3 லாவையும் உனக்கு கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு லா கேட்டு அதுக்குள்ளே சிக்னிஃபிகன்ஸ் தான் எழுத சொல்லுவாங்க. ஸோ நம்ம படிக்கிறத ஃபுல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். எப்படி கொஷின் கேட்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த similarities and differences of centripetal and centrifugal force. பேஜ் நம்பர் 156. பேஜ் நம்பர் 156ல் ஒரு டேபிள் அவங்களே போட்டிருக்காங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும். அந்த டேபிள் ஃபுல்லாக சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். செவன்த் கொஸ்டின், briefly explain centrifugal force with suitable example. பேஜ் நம்பர் 153. பேஜ் நம்பர் 153ல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற எல்லா பேராவுமே தான். சர்க்குலர் மோஷன் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரெஃபரன்ஸ் இது வரைக்கும் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். எய்த் கொஸ்டின், briefly explain rolling friction. பேஜ் நம்பர் 144. பேஜ் நம்பர் 144ல் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. த இன்வென்ஷன் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 145ல் கைனடிக் ஃப்ரிக்ஷன் முடிய எய்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். நைன்த் கொஸ்டின், டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். பேஜ் நம்பர் 142. பேஜ் நம்பர் 142ல் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அந்த ஹெட்டிங்கு கீழே இருக்கிற எல்லா பேராகிராஃப்மே. ஸோ கன்சிடர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைப் ஆஃப் சர்ஃபேஸ் இது முடிய நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். 10th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். பேஜ் நம்பர் 152. பேஜ் நம்பர் 152ல் இன் எ லெவல்டு சர்க்குலர் ரோடு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஸ்கிட்டிங் இது முடிய 10th கொஸ்டினுக்கான ஆன்சர். 11th கொஸ்டின், calculate the centripetal acceleration of moon towards the earth. 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் உனக்கு இந்த நோட்ஸில் நான் காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம பார்த்து இதை படிச்சுக்கோங்க. இதை தனியாக உன் புக்கில் எங்கே பேஜ் இருக்கோ அதை ரைட் பண்ணிக்கோ. அப்படி இல்லை அப்படின்னா தனியாக ஒரு நோட்டில் இது எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் என்னது அப்படின்னா 11th கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். ஓகேவாப்பா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.